வணக்கம். 2025 பிப்ரவரி 6 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே 2 வலுவான புயல்கள் உருவாகி இருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சி முன்னேற முடியவில்லை. நிலநடுக்கோட்டில் காற்று சுழற்சிகள் தடுக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்படுகிறது. இந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய 2 புயல்கள் இன்னும் முற்றிலுமாக, அதாவது இன்னும் தீவிரமடைந்து விலகி சென்று செயலிழப்பதற்கு 20 நாள் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்கு வட அரைக்கோள வட துருவ குளிர்காற்றை இந்திய தீபகற்பம் வழியாகவும் அரபிக்கடல் வங்கக்கடல் வழியாகவும் தெற்கு நோக்கி ஈர்க்கும் என்பதனால மழைக்கு வாய்ப்பு இல்லை. உயரழுத்தம் மட்டுமே இருக்கும். இதனால பனிப்பொழிவு குளிர் மட்டுமே நீடிக்கும். பகலிலே கடுமையான வெப்பமும் இரவிலே குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்தும் பகலிலே அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படும். ஆகவே ஒரே ஊரில் கடும் வெப்பமும் அதே இரவில் கடும் குளிரும் இருக்கும். ஆகவே குளிர் மற்றும் பகலில் வெயில் வானிலை தான். மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் 12, 13, 14 எதிர்பார்க்கப்பட்டது மிரட்டி விட்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது 22, 23, 24 எதிர்பார்த்ததும் மிரட்டல் வானிலை, தூறல் வானிலை மட்டுமே. அதுவும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் மட்டுமே. மார்ச் 2, 3, 4 எதிர்பார்க்கப்படுவது லேசான மழைப்பிடிப்பை கொடுக்கலாம். அது இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உறுதியாக ஓரளவிற்கு நம்ப முடிகிறது. ஆகவே நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தீவிரமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த பிரச்சனை. சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் 21க்கு பிறகு வட அரைக்கோளம் வரும். நிலநடுக்கோட்டுக்கு மார்ச் 21க்கு நெருங்கும் பொழுது மழைப்பொழிவு மார்ச் 10 தேதிக்கு மேலே காற்று சுழற்சி மழைப்பொழிவுகள் தமிழ்நாட்டிற்கு சாதகம் அமையும். வெயிலுக்கிடையே மழைப்பொழிவு மார்ச்சில் இருக்கும். ஏப்ரல் மே மாதத்துக்கு ஒரு சராசரியாக வலுவான நிகழ்வு இருக்கிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.